தமிழக சட்டசபை தேர்தல் களம் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது. திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், தவிக, நாம் தமிழர் என அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணியில் மும்முரம் காட்டி வருகின்றன. அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. அதில் தஞ்சாவூர் தொகுதியும் ஒன்று. எப்போது வெளியாகும் என எதிர்பார்த்து கொண்டிருந்த பாஜக வேட்பாளர் பட்டியல் நேற்று வெளியானது. தஞ்சை தொகுதியில் வேட்பாளராக கட்சியின் மாநில பொதுச் செயலர் கருப்பு முருகானந்தம் அறிவிக்கப்பட்டுள்ளார். ஆனால் வேட்பாளர் அறிவிப்புக்கு முன்பே மார்ச் 30ஆம் தேதி தஞ்சை தெற்கு மாவட்ட பாஜக துணைத் தலைவர் முரளிதரன் நான் தான் பாஜக வேட்பாளர் என கூறி தன்னிச்சையாக வேட்புமனு தாக்கல் செய்தார். அது மட்டுமின்றி தொடர் பிரச்சாரத்திலும் ஈடுபட்டு வந்தார். இது தொடர்பான போட்டோக்கள், வீடியோக்கள் வெளியான நிலையில் முரளிதரனை கட்சியிலிருந்து நீக்கி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நடவடிக்கை எடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தஞ்சாவூர் தெற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த மாவட்ட துணைத் தலைவர் முரளிதரன் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியதாலும் கட்சியின் பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் செயல்களில் ஈடுபட்டு வந்ததாலும் அவர் வகித்து வந்த கட்சியின் பொறுப்பிலிருந்தும் அடிப்படை உறுப்பினரிலிருந்தும் நீக்கப்படுகிறார். கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் முரளிதரனிடம் எவ்வித தொடர்பும் வைத்துக்கொள்ள வேண்டாம் என கூறியுள்ளார். இதுகுறித்து முரளிதரன் கூறியதாவது: தஞ்சாவூர் தொகுதிக்கு என்னை வேட்பாளராக அறிவிப்பார்கள் என்ற நம்பிக்கையில் நான் வேட்புமனு தாக்கல் செய்து பிரச்சாரத்தை துவக்கினேன். ஆனால் என்னை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டனர். கட்சி தலைமையின் முடிவுக்கு நான் கட்டுப்படுகிறேன். பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளிவந்த பிறகு என் மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். அதற்கு முன்பே நடவடிக்கை எடுத்தது வேதனையாக உள்ளது. இருந்தாலும் நான் தஞ்சாவூர் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடுவது உறுதி என்றார்.